நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 17th கொஸ்டின். ஆப்ரேட்டிங் ஆன் தி ஷீட்ஸ், ஃபைண்டிங், டெலிட்டிங் அண்ட் ஆடிங் ரெக்கார்ட்ஸ். ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், எப்படி ஆட் பண்ணலாம், ஷீட்டில் வந்து எப்படி ஆட் பண்ணலாம், அந்த ஆட் பண்ணதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் காலம்ஸ், ரோ ஹைட், இது ஒன்று. அடுத்து வந்து மெர்ஜிங், ஸ்ப்ளிட்டிங். மெர்ஜ்னா வந்து 2-3 செல்ஸை வந்து கம்பைன் பண்ணுறது, இணைக்கிறது. ஸ்ப்ளிட்டிங்னா ஒரு செல்லை வந்து 2-3 செல்லாக பிரிக்கிறது. இதில் வந்து ஒரு செல்லை 2-3 செல்லாக பிரிக்க முடியாது, அது வந்து வேர்டில் பண்ணலாம். மெர்ஜிங்கில் வந்து என்னென்னா, நம்ம ஷீட்டில் வந்து என்னென்னா மெர்ஜ் பண்ண செல்லை மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த செல்லை வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸ்ப்ளிட்டிங் காலம்ஸ். அடுத்து வந்து கனெக்டிங் த ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் என்டர் த டேட்டா. இது அப்படி காப்பி பண்ணிக்கணும். Ctrl+C காப்பி, எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்டிங், டெலிட்டிங் அண்ட் ஆடிங் ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆடிங் ரெக்கார்ட்ஸ் பார்ப்போம். எப்படி வந்து ஒரு ஷீட்டில் வந்து ரெக்கார்ட்ஸை வந்து ஆட் பண்ணலாம். இந்த செல்லில் எந்த செல்லில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து என்னத்தை டினோட் பண்ணுது அப்படின்னா, இதில் தான் நம்ம இருக்கணும். அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா C5ல் இருக்கிறோம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட கரண்ட் பொசிஷன். ஒன்று இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், C5. அப்படி இல்லைன்னா இந்த நேம் பாக்ஸ் பார்த்தீங்களா, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்ம C5ல் இருக்கோம். இப்போ இங்கே கிளிக் பண்ணுற பாருங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், E5ல் இருக்கோம். இப்போ இதில் வந்து எப்படி ரெக்கார்ட் ஆட் பண்ணலாம், சும்மா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இதான் வந்து ஆடிங் ரெக்கார்ட்ஸ். இல்லைன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து அந்த செல்லுக்குள்ளே வந்துடும். தெரியுதா, இந்த பிளிங்க் வந்து பார்த்தீங்களா, இதை இன்சர்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரெக்கார்டு வந்துடும். இல்லை இப்போ வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணி அங்கேயும் பாருங்க உங்களுக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இங்கேயும் நீங்கள் வந்து ரெக்கார்டை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு F2, உங்களோட கீபோர்டில் F2 கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் வந்துடும். அப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கார்டை ஆட் பண்ணலாம். இதுதான் வந்து ஆடிங் ரெக்கார்ட்ஸ். அது டெலிட்டிங் அப்படின்னா இந்த ரெக்கார்டை எப்படி டெலிட் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி உங்கள் கீபோர்டில் டெலிட் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட் டெலிட் ஆகிடும். இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளியர் இருக்குது பார்த்தீங்களா, ஹோமில் லாஸ்ட் வந்தீங்கன்னா இங்கே கிளியர் இருக்கும். இதை போய் கிளியர் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். 2-3 தான் சேர்த்து செலக்ட் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறையா இது சேர்ந்து எல்லாமே கிளியர் ஆகிடும். இதான் கிளியரிங் ரெக்கார்ட்ஸ். ஃபைண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு வேர்டு இல்லாட்டி ஒரு ரெக்கார்டை எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஃபைண்டுக்கு இந்தாவே இருக்குது. ஹோமில் லாஸ்ட்டு போனீங்கன்னா இந்த இருக்கிறதுலாம் ஃபைண்டு, வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், பவர் பாயிண்டாக இருக்கட்டும், எதுனாலும் சரி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு Ctrl+F கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் எதை தேட போகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது நான் தேடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை அப்படியே டைப் பண்ணுறேன், ரெக்கார்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இங்கே வந்துருச்சா. ஆக்சுவலி இந்த ஒரு செல்லில் தான் இது எல்லாமே சேர்ந்து இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செல்லை காமிக்குது. இந்த ஃபஸ்ட்டு செல்லுக்குள்ள தான் இந்த ரெக்கார்ட்ஸுங்கிறது இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இதில் போய் 15 அடிக்கிறேன். இப்போ நான் வந்து 15ங்கிறத வந்து நான் தேடுவேன்னு வச்சுக்கோங்களேன். டெலிட் பண்ணிவிட்டு 15. இப்போ பாருங்கள் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாருங்கள் 15ல் போய் நிற்கிதா. இதுதான் ஃபைண்டிங் ரெக்கார்ட்ஸ். ரீப்ளேஸ் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க. இப்போ நான் 15 வந்து 50 அப்படின்னு நான் மாற்ற போகிறேன். அப்போ ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 15ங்கிறது 15 வந்துச்சு. இதான் வந்து ஃபைண்டிங் ரெக்கார்ட்ஸ். ஆடிங் பார்த்தாச்சு, டெலிட்டிங் பார்த்தாச்சு, ஃபைண்டிங் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலமை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம்
அடுத்து ஒரு ரோ ஹைட்டை வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணலாம். இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் காலம். காலம் வந்து உங்களுக்கு ஏபிசிடியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரோ வந்து 1 2 3 அப்படி சீக்வன்ஸாக போய்கிட்டே இருக்கு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம காலம் எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணலாம். ஃபார்மேட் பண்ணுறதுனா என்னதுன்னா, அந்த காலமோட வித்து, காலம்னாலே உங்களுக்கு வித்து தான் வரும். வித்து தான் இதுதான், அகலத்தை வந்து சிறுசாக்குறது பெருசாக்குறது. ரோ அப்படின்னா உங்களுக்கு எது வரும்னா ஹைட் வரும். ரோவில் வந்து நீங்கள் ஹைட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். காலமில் வந்து வித்தை தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், மாற்றி பண்ண முடியாது. அதை பார்த்து சொல்லுவோம். இப்போ இந்த காலமில் எனக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதாவது காலமோட வித்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு இதில் வரணும், ஒரு பாயிண்ட்ல வரணும். இப்போ இது வந்து எதில் இருக்கு அப்படின்னா, புரியுதா, 14.11 இருக்கு. எனக்கு வந்து 15 வரணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா அதே ஃபோமில் பாருங்க, இதில் ஃபார்மெட்னு கொடுக்கும். ஃபார்மெட் கொடுத்து இது காலம் தானே, ஸோ காலம் விட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க 14.11 இருக்கு. இதை நான் வந்து எப்படி மாற்ற போகிறேன், 15ன்னு எக்ஸாக்டாக மாற்ற போகிறேன். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து 15ல் வந்து நிற்கும். இதே இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதே செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஃபார்மெட் டிஃபால்ட் வித் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட் வித் 8.11 அது வந்து வந்துடும். டிஃபால்ட் வித் வரல அப்படின்னா இதில் வந்து ஃபார்மெட் பெயிண்டர் கொடுத்து இதில் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க டிஃபால்ட் வித் இதில் வந்து அப்ளை ஆகிடும். இது வந்து காலமோட வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதே வந்து இதுக்கு கலரிங் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ள சாரி இது வந்து ஃபாண்ட் கலர் பார்த்தீங்களா, அந்த காலம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கலரிங் ஆகும். இல்லை அப்படின்னா அதுலேயே நிறைய இருக்குது. உங்களால் வந்து இந்த காலமை ஹைட் பண்ண முடியும், காலமை ஹைட் பண்ணலாம், ஹைட் காலம் கொடுக்கலாம். ஃபார்மெட்டிங்னாலே இந்த இதுதான். இது வந்து ரோ ஃபார்மெட் பண்ணுறது, இது வந்து காலமை வந்து ஃபார்மெட் பண்ணுறது. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த காலமில் வந்து பாருங்களேன், நான் 15 அடிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ எனக்கு இந்த கேப் வேண்டாம், எனக்கு நான் இதில் எவ்வளோ அடிச்சிருக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு காலமோட சைஸ் வேணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிட்டு அதே ஃபார்மெட்டில் போய் ஆட்டோ ஃபிட் காலம் வித் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த அந்த செல்லுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து லெட்டர்ஸ் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இதான் ஆட்டோ ஃபிட் காலம் வித். பழையபடி வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும். இதான் ஃபார்மேட்டிங் காலம். ரோவும் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரோன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஃபார்மெட்டில் போய் ரோ ஹைட் இந்த பார்த்தீங்கன்னா ரோ ஹைட் கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு இப்போ 31.2 இருக்குது. நான் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு 40 கொடுத்துக்கிறேன். 40 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ 40 மேலே அட்ஜஸ்ட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து பழைய மாதிரி தான் வேணும் அப்படின்னா இது பழைய மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்துட்டு இதை செக் பண்ணிடுறேன். இதில் இருக்கிற அதே ஹைட்டு இதுலேயே வந்து அப்ளை ஆகும். இப்போ இதுக்கும் கலரிங் கொடுத்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான். அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன கலரிங் வேணுமோ அந்த கலரிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலரிங் வந்து இந்த ரோலை வந்து அப்ளை ஆகும். இப்போ இதுலேயே அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறேன். சரிங்களா, இப்போ ஏஎஸ்டிஎஃப் அடிச்சிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள் மேலே எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேண்டாம், எனக்கு இங்கிட்டு வரைக்கும் தான் அடிச்சிருக்கேன். அப்போ இந்த ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னா அதுவும் இதே மாதிரி தான். செலக்ட் பண்ணுங்கள், ஃபார்மெட்டில் போங்க, ரோ ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட்டோ ஃபிட் ஆகிடும். இதுதான் ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட். இதான் வந்து ஃபார்மேட்டிங் காலம்ஸ் அண்ட் ரோ ஹைட். அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமா. அடுத்து வந்து ஸ்பிளிட்டிங் காலம்ஸ், மெர்ஜிங் இருக்கு, இருங்க ஒரு மெர்ஜிங், அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டிங். மெர்ஜுனா 2-3 செல்ஸை வந்து ஒரு செல்லாக மாற்றுறதா உங்களுக்கு வந்து மெர்ஜிங். இப்போ இந்த ஏபிசி இந்த 3 செல்லையும் நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா 3ஐயும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் மெர்ஜன் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க.
இப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஏபிசி எப்படிங்கிறது உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு 3 செல்லும் 3 காலமும் சேர்ந்து தான் இதாகுது பார்த்தீங்களா? இதான் வந்து மெர்ஜிங். இப்போ இங்கே பாருங்க டி மட்டும் செலக்ட் ஆகுது. ஆனால் இங்கே கிளிக் பண்ணும்போது பாருங்க ஏபிசி 3 செலக்ட் ஆகுது. காரணம் என்னன்னா ஏபிசி இந்த 3ஐயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணிட்டு அதே அந்த மெர்ஜன் சென்டரை எடுத்து விட்டுருங்க, ஸ்ப்ளிட் ஆயிரும். இதுக்கு மேலே உங்களால் ஒரு செல்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. செல்லுக்குள்ள செல்லை உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இதுதான் வந்து மெர்ஜிங் ஸ்ப்ளிட்டிங். அடுத்து கனெக்டிங் த ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் என்டர் த டேட்டா. கனெக்டிங் த ஒர்க் ஷீட் அண்ட் என்டர் த டேட்டா அப்படின்னா ஒரு டேட்டாவை பதில் வச்சுக்கோங்க. நான் வந்து 1 2 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் வச்சுக்கிறேன். அப்படியே அப்படி கீழே வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷீட் 2ல வந்து ஒரு டேட்டா நான் வச்சுருக்கேன். இதே டேட்டாவை எனக்கு ஷீட் 3லையும் வேணும். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் சப்போஸ் இந்த ஷீட் 2ல ஏதாவது ஒரு டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷீட் 3ல வந்து அந்த டேட்டா சேஞ்ச் ஆகாது. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற டேட்டா தான் எனக்கு ஷீட் 3லையும், அதாவது ஷீட் 2ல இருக்கிற அந்த டேட்டா ஷீட் 3லையும் எனக்கு வரணும். ஆனால் ஷீட் 2ல நான் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஷீட் 3லையும் அப்டேட் ஆகணும். அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஷீட் 2ல உங்கள் டேட்டா இருக்குன்னு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டேட்டா. நான் சும்மா டம்மிக்காண்டி அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஷீட் 3க்கு போங்க. இதில் ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு எங்கே டேட்டா இருக்கோ அந்த ஷீட் போங்க. அந்த ஷீட்டில் போய் அந்த டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற டேட்டா உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்படி இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. என்ன இப்போ ஃபில் பண்ணுவோமா அந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க. இந்த 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல டேட்டா இல்லைன்னு அர்த்தம். அதை அப்படியே கிளிக் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள் அங்கே இருக்கிற டேட்டா அப்படியே உங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 0 இருக்கிறதெல்லாம் என்னன்னா அந்த இடத்துல இங்கே டேட்டா இல்லை. இங்கே எங்கே ஜின்னு இருக்கா? அப்போ ஷீட் 2க்கு வாங்க. ஷீட் 2ல பாருங்க ஜியில் டேட்டா இல்லை. சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு டேட்டா அடிக்கிறேன் 7 அப்படிங்கிறது அடிக்கிறேன். இப்போ பாருங்களேன் நான் ஷீட் 3க்கு போகும்போது இங்கே பாருங்கள் 7ங்கிற அப்டேட் ஆயிடுச்சா? இதுதான் வந்து கனெக்டிங் த ஒர்க் ஷீட் அண்ட் என்டர் த டேட்டா. 2 ஷீட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி டேட்டாவை என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணாலோ டெலிட் பண்ணாலோ என்ன பண்ணாலும் சரி அது வந்து இந்த ஷீட்டையும் அஃபெக்ட் பண்ணும். இதுதான் கனெக்டிங் த ஒர்க் ஷீட் அண்ட் என்டர் த டேட்டா.